எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குறித்த தகவல்களை அழகிய தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. பழைய 11ஆம் வகுப்பு புத்தகம், 12ஆம் வகுப்பு புத்தகம், கூடவே சமச்சீர் புத்தகம், புதிய பாட புத்தகம்னு நிறைய தகவல்கள் இருக்குது இவரை பற்றி. சரிங்களா? பழைய புத்தகம் இது 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. அடுத்ததாக இதெல்லாம் சமச்சீர் புத்தகம். சரிங்களா? சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிறது முடித்தோன்னா புதிய பாட புத்தகத்திலையும் நிறைய கண்டென்ட் இவரை பற்றி இருக்குது. இவருடைய பாடல் வரிகளும் முக்கியம், இவர் பற்றின தகவல்களும் முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே 72 கேள்விகள் இருக்குது இவரை பற்றி. மொத்தமாக ஒரு 72 கேள்விகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும், பட் வேறு வழி இல்லை. இவரை பற்றி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? முதல்ல இருக்கிற இந்த பாடலுக்கு வருவோம். புத்தக சாலை அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் குறிப்பாக பார்த்துடலாம். இப்பாடலை பாடியவர் தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி. பாருங்க, பாடல் வரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைமிங்காக இருக்கிற பாடல் வரி. நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு கூட இது யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இது கொஞ்சம் பிரபலமான வரி தான். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது தமிழ் உணர்வுக்காகவும் இது இன உணர்வுக்காகவும் பாடப்பட்ட வரிகள். அதற்கு அடுத்ததாக உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி அப்படின்னு சமுதாய உணர்வுக்காக பாடிய பாடல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவரால் பாடப்பட்ட வரிகள் இதெல்லாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக பாரதிதாசனார் இவர் பற்றின குறிப்பு இருக்குது. பாரதிதாசனார் 29/4/1891 வருஷம், டேட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலாகவே வருஷத்தை நோட் பண்ணிப்போம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்லேயும் இவரை பற்றின கேள்விகள்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லேயும் கேள்விகள் வருது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. சரிங்களா? ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஏப்ரல் 1891 புதுவையில் பிறக்கிறாரு. இவருடைய பெற்றோர் கனகசபை, தாயார் லக்குமி அம்மாள். சரிங்களா? அடுத்ததாக இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா கனக சுப்புரத்தினம். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரதியார் புதுவையில் வாழ்ந்தபோது அவருடன் நட்பு கொண்டு அவர் மீது கொண்ட அன்பு காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என புனைந்து கொண்டார். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றினார்னு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இயற்பெயர் என்ன அப்படின்றது முக்கியம். கனக சுப்புரத்தினம். அதற்கடுத்ததாக இவருடைய நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, இசையமுது, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார் நாடக நூல். இந்த நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். சரிங்களா? சாகித்ய அகாடமி நூல் பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதற்கடுத்ததான் முதலான 90க்கும் 90+, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 90க்கும் மேலான நூல்களை இயற்றியுள்ளார். ஒருவேளை கூற்று காரணத்தில் கேட்குறாங்கன்னா இந்த நூல்கள்லாம் கொடுத்துட்டு 200க்கும் மேற்பட்ட நூல்கள்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு நம்ம டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90க்கும் மேற்பட்ட மேலான நூல்களை இயற்றியுள்ளார். நூல்கள் பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இன்னொரு டைம் பார்த்துலாம். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இருண்ட வீட்டுக்காக விளக்கு எடுத்துகிட்டு வர்றார். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கத்துக்காக பாண்டியன் பரிசு வாங்குறார். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக இசையமுது, அழகினோட சிரிப்பு இசை போல இருக்குது. அழகின் சிரிப்பு இசை போல இருக்குது, இசையமுது. அடுத்ததாக கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார் நாடக நூல். இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கார். நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் கடைசியில், பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்துடும். அதற்காகத்தான் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு. நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அதற்கடுத்ததாக நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை முதலியானவற்றை பாடு பொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியங்கள். செந்தமிழை செழுந்தமிழாக நோட் பண்ணிக்கோங்க. செந்தமிழை செழுந்தமிழாக காண அவாமிக கொண்டவர். அவான ஆசை. சரிங்களா? அவாமிக கொண்டவர். அப்போ செந்தமிழை செழுந்தமிழா மாற்றணும்னு ஆசைப்பட்டது யார் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? யார்னா இவர் தான். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என விழைந்தார். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம்.
கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். பாருங்கள் எவ்வளோ புரட்சியான வரிகள். எல்லாரும் படித்தே ஆகணும் சரிங்களா. கல்லார் படிக்காமல் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்காக தூக்கு மரம் அங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரியான வரிகள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது யாருடைய வரிகள் அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம் சரிங்களா. அதற்கடுத்ததாக என எச்சரித்தார். பாருங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படின்னு ஒரு முழு முயற்சியோடு நிறைய பாடல்களை எழுதியிருக்கார் சரிங்களா. கீழேயும் பாருங்கள், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று பாடி கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டியதன் இன்றியமையாமையை உணர்த்துகின்றார். எல்லாரும் படிக்கணும், பெண் கல்வியை பற்றியும் பேசியிருப்பார், பொதுவான கல்வியை எல்லாரும் கற்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஸோ இந்த 2 பாடல்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே பார்த்த 3 பாடல் வரி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆதலால் கல்வியோடும் கற்பாரோடும், ஏன்னா பாடல் வரி, இப்போ பாடலில் இருக்கிற பாடல் வரியை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் இதெல்லாம் அவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள் சரிங்களா. நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே புகழ்பெற்ற பாடல் வரிகள். ஒருவேளை இதை கூட கேள்வியாக சிம்பிளாக கேட்டுட்டு போயிடலாம் சரிங்களா. அதனால் அதையாச்சும் நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆதலால் கல்வியோடும் கற்பாரோடும் தொடர்புடைய புத்தக சாலையின் அருமை பெருமைகளையும் தேவையினையும் உணர்ந்து இப்பாடல் இங்கு வைக்கப்பெற்றுள்ளன. நம்ம பார்த்தோம் பாடலுடைய தலைப்பு என்ன, புத்தக சாலை அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதோடைய பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் மானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவத்தரு சுவடிச்சாலை. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இதுவும் புகழ்பெற்ற வரி, நோட் பண்ணிக்கோங்க. புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று பாடியவர் யார், அல்லது இவ்வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வரி ரொம்ப ஃபேமஸான ஒரு வரி, பிரபலமான ஒரு வரி, நோட் பண்ணிக்கோங்க. தமிழர்க்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை சர்வகலா சாலை போல எங்கும் வேண்டும். தமிழிலா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். அமுதம்போல் செந்தமிழ் கவிதை நூல்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூல்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும். புத்தக சாலை தொடர்பான வரிகள் வந்தால் நீங்கள் தயங்காமல் பாரதிதாசன் அவரை போடலாம். அதுலேயும் ஃபேமஸான வரி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்பது யாருடைய வரி அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக அப்படியே இன்னொரு புத்தகத்துக்கு போவோம். மறுமலர்ச்சி பாடல்களில் இவர் எழுதின இன்னொரு பாடல் என்னாலோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது சரிங்களா. இதில் பெருசாக ஆசிரியர் குறிப்பு இல்லை சரிங்களா, பின்னாடி கொடுக்கல. ஆனால் முன்னாடி மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் என்ன பண்ணிட்டாங்க, இவர் பற்றின தகவல்களை கொடுத்துட்டாங்க சரிங்களா. எப்போவுமே பாடலை கீழவும் தேடக்கூடாது, மேலேயும் ஒரு சில பழைய புத்தகத்தில் இருக்கும். பாருங்கள், பண்டைய நலம் புதுப்புலமை, இந்த வரிகளை நோட் பண்ணிக்கோங்க. பண்டைய நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்பார் பாவேந்தர். இதுவும் யாருடைய வரி அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. இதை கூட கேட்கலாம், செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்து, இவ்வரிகள் யாருடையது, சிம்பிளாக கேள்விகள் வரலாம் சரிங்களா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம தனியாக பாடல் இல்லாமல் சரிங்களா, இந்த பாடல் இல்லாமல் தனியாக குறிப்பிடப்படுகின்ற பாடல் வரிகள் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான வரிகள், பிரபலமான வரிகள். அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக இது மறுமலர்ச்சி பாடல்கள் தொடர்பான தகவல்கள் இருக்கும். நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். புரட்சி கவிஞர் எனும் பாவேந்தர் என்றும் அறிஞர் பெருமக்களால் பாராட்ட பெறுபவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர்னு நம்ம யாரை பாராட்டுறோம், பாரதிதாசன். பாரதியார் மீது கொண்ட அளவற்ற பற்றின் காரணமாக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஆல்ரெடி நம்ம பார்த்த டேட்டா. எங்கே பிறக்கிறாரு, புதுச்சேரியில். டேட்டு ஏப்ரல் 29, 1891. மகனாக பிறந்தார். இளமையிலேயே நோட் பண்ணிக்கோங்க, இளமையிலேயே பிரெஞ்சு மொழியிலும் தமிழ் மொழியிலும் சிறந்த புலமை பெற்றார். பிரெஞ்சிலையும் சரி தமிழ்லையும் சரி சரிங்களா, சிறந்த புலமை பெற்றார். ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார், அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரி. தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் ஆறாத அன்பு பூண்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்ற பாராட்ட பெறுபவர். ரசூல் கம்சதோவ் சரிங்களா, கம்சதோவ் அப்படின்னு பாராட்ட பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்த ரசூல் கம்சதேவ் அப்படின்றவர் யாருன்னா உருசிய நாட்டின் கவிஞர் சரிங்களா. உருசிய நாட்டோடைய மிக மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞர்.
அவரை தான் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டோடைய ரசூல் கம்சதோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்பத்தமிழ் கல்வி, புதிய பாட புத்தகத்தில் கூட இன்பத்தமிழ் கல்வி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். சரிங்களா, யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சிலே தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்று தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எழுதியவர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்பத்தமிழ் கல்வியை எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை எழுதினதும் இவர் தான். சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி. சரிங்களா, புதிய நூல், இதற்கு முன்னாடி பார்த்தது இல்லை, இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழச்சியின் கத்தி, சேர தாண்டவம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, இதுவும் புதிய நூல். குறிஞ்சி திட்டு ஆகிய காப்பியங்களையும் இரவா புகழ்பெற்ற பாடல்களையும் இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சரிங்களா, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழச்சியின் கத்தி. அடுத்ததா சேர தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. புது நூல். சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப இவருடைய நூல்கள் எல்லாமே நிறைய நூல்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. புதுவையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இயற்றிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற ஒரு பாடலை தான் அவங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக இப்போவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா, தமிழக அரசு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவர் புகழை போற்றியுள்ளது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கே இவருடைய பெயரை வச்சு இவரை சிறப்பிச்சிருக்காங்க. குயில், இதுவும் ரொம்ப முக்கியம். குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னு கேள்வி வரலாம். குயில் என்ற இலக்கிய இதழ் யாரோட இதுன்னு பார்த்தோன்னா இவருடைய இது. சரிங்களா, குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தால் புதுவை குயில். சரிங்களா, 21/4 நம்ம பார்த்தோம். ஏப்ரல் மாதம் பிறந்தார், 29/4/1891. அதே ஏப்ரல் மாதம், சரிங்களா, 21ஆம் தேதி, 8 நாள் முன்னாடி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1964 இறக்கிறார். சரிங்களா, அன்று இயற்கை எழுதுறார். 891 1964 மாதம் 1 தான், ஏப்ரல் மாதம் தான். பிறந்தது 29, இறந்தது 21. சரிங்களா, 29/21 அதே ஏப்ரல் மாதம், 91 64 இப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக அவர் இயற்றிய என்னாலோ அப்படின்ற பாடல் இருக்கு, இதையும் ஒன்ஸ் பார்த்துடலாம். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றார் இயம்ப கேட்டிடல் என்னாலோ. சரிங்களா, என்னாலோ அப்படின்றது தான் கீவேர்டு. இது வந்தால் நம்ம பாரதிதாசன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இதற்கும் ஒரு டைம் நம்ம படித்து வச்சுப்போம். ஒருவேளை கேள்விகள் இதிலிருந்து வந்தால் நமக்கு விடையளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கைத்தறி சித்திரங்கள், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள் வையத்தின் புதுமை என்ன புத்தக சாலை எங்கும் புதுக்கு நாள் எந்த நாளோ. தாயிற்றமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயிரும் மதுவின் ஆறு தொடன் தென்றன் செவியில் வந்து பாயுநாள் எந்த நாளோ. ஆரிதை பகர்வார் இங்கே வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரங்கொள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றுடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்கோனாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்நாள் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ. கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்களும் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் தகர்த்த அன்பால் சமானத்தார் ஆனார் என்ற பண் வந்து காதிர்பாய வருகுநாள் எந்த நாளோ. சரிங்களா, ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இது யாருடைய வரி அப்படின்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு புரிதல் இருந்தால் போதுமானது. சரிங்களா, புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகள். அதற்கடுத்ததாக அப்படியே சமச்சீர் புத்தகத்துக்கு வந்தோம்னா இசையமுது அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். இதுலேயும் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நம்ம படித்ததாக தான் இருக்கும். புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக
என்ன மாற்றிக்கிறாரு, பாரதிதாசன் அப்படின்னு பெயரை மாற்றிக்கிறார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு இதெல்லாம் அவருடைய நூல்கள். அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, இதுதான் நூல் குறிப்பு. பாடல்னு வந்தோன்னா இசையமுது, இதை நம்ம ராகம் போட்டு பாடினோன்னா நல்லாவே இருக்கும். சரிங்களா? மழையே மழையே வாவா, நல்ல வானப்புணலே வாவா, இவ்வையத்தமுதே வாவா, தகர பந்தல் தனதனவென்ன, தாழும் கூரை சலசலவென்ன, நகர பெண்கள் செப்பு குடங்கள், நன்றெங்கும் கனகன கனகனவென்ன, நன்றெங்கும் கனகன கனவென்ன, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி. இது ரொம்ப முக்கியமான வரி, நோட் பண்ணிக்கோங்க. தழையா வெப்பம் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழவார் எல்லாம் மலை போல் இருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். இது கொஞ்சம் முக்கியமான வரி இந்த பாடல் இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாருடைய வரிகள்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வரிகள். அதற்கு அடுத்ததா அப்படியே வந்தோன்னா இன்னொரு சமச்சீர் புத்தகத்தில் எங்கள் தமிழ் அப்படின்ற பெயரில் இன்னொரு பாடல் இருக்குது. சரிங்களா? பாடல் இருக்குது. இதில் ஆசிரியர் குறிப்பு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த தகவல்கள் தான். பெற்றோர் பெயர் கனகசபை லக்குமி அம்மையார். அடுத்ததாக கல்வின்னு பார்த்தோம்னா தமிழ் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு அந்த புத்தகத்தில் பார்த்துருந்தோம். இந்த புத்தகத்தில் பாருங்கள் கூடவே ஆங்கிலம் இதுலேயும் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ், ஃப்ரெஞ்ச், ஆங்கிலம் இந்த 3 மொழியிலும் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், நிறந்த வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சித்திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம் முதலியான நூல்களை எழுதியிருக்கார். நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். அடுத்ததாக பிறப்பு, இவருடைய நூற்குறிப்பு. இந்த பாடல் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிற பாடல். சரிங்களா? நூல் எதுனா பாரதிதாசன் கவிதைகள். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினம் வேறெங்கும் ஞான் கண்டதில்லை. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் சார்ந்த தகவல்களை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினம் வேறெங்கும் ஞான் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில். அதற்கடுத்ததாக முன்னாடி இருக்கிறத பார்த்துக்கணும். இனிமை தமிழ்மொழி எமது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில், இனிமை தமிழ்மொழி எமது. அடுத்ததா தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே, தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம், தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க என்ற தினம் பாடு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க என்றே தினம் பாடு. சரிங்களா? இது யாருடைய வரி? பாரதிதாசன் அவருடைய வரி. அப்படின்னு நமக்கு தெரிகிற அளவுக்கு படித்தா போதுமானது. அதற்கடுத்ததாக அப்படியே வந்தோன்னா இன்னொரு சமச்சீர் பாட புத்தகத்தில் விழுதும் வேறும் அப்படின்ற தலைப்பில் இன்னொரு பாடல். இதில் பாருங்கள் ஆசிரியர் குறிப்பு. ஆல்ரெடி நம்ம பார்த்த தகவல் தான் இருக்கும். பாரதிதாசன் சுப்புரத்தினம், அவருடைய பெற்றோர் பெயர், பிறந்த ஊர், பிறப்பு இறப்பு, பாவேந்தர், புரட்சி கவிஞர், சிறப்பு பெயர். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாரதியாருடன் நெருங்கி பழகிய தொடர்பினால் பாரதிதாசன் தன் பெயரை இப்படி மாற்றிக்கிறாரு. அதற்கடுத்துதான் பாருங்கள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? சிம்பிளாக கேள்விகள் வரலாம். சரிங்களா? ஒரே வரியில் கேள்வி கொடுக்கலாம், கூற்று காரணம் இல்லாமல். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்படி கொடுத்தா விடை என்னன்னா பாரதிதாசன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக இவர் இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சித்திட்டு, தமிழ் இயக்கம், தமிழச்சின் கத்தி மிஸ்ஸிங். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்த முதலியன இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் அழகின் சிரிப்பு என்னும் நூலில் விழுதும் வேறும் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் அழகின் சிரிப்பு அப்படின்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ள ஒரு பாடல். தூளம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள், தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர், வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல். நோட் பண்ணிக்கோங்க இந்த 2 வரி. நீலவான் மறைக்கும் ஆள்தான்
ஒற்றைக்கால் நெடிய பந்தல். எப்பவுமே ஒரு பாடல் வரி எடுத்தோன்னா மேக்சிமம் ஃபஸ்ட்டு 2 வரி கேட்குறத விட கடைசி 2 வரி கொடுத்துட்டு தான் நிறைய பாடல் வரி கேட்பாங்க, யாருடைய வரிகள் அப்படின்றது. அதுவும் இது மனப்பாட பாடலும் வேறு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஒற்றைக்கால் நெடிய பந்தல், சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. தேர்வு நோக்கில் ரொம்பவே முக்கியமான பாடல் வரி. அதற்கடுத்ததாக பழைய புத்தகம் சமச்சீர் புத்தகம்லாம் முடிச்சாச்சு. இப்போ புதிய புத்தகத்துக்கு வரப்போகிறோம், சரிங்களா. புரட்சி கவி அப்படின்ற ஒரு நூலை, பிறமொழி நூல், சரிங்களா. பிறமொழி நூலை என்ன பண்ணியிருப்பார், தமிழில் மொழி பெயர்த்திருப்பார், சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம இந்த பாடல் குறித்தான தகவல்களை பார்த்துட்டு பாடலுக்கு வருவோம், சரிங்களா. வடமொழியில் நூல்வெளி. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கீனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது புரட்சி கவி. பாருங்க, வடமொழியில் பில்கீனியம் அப்படின்ற காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசன் 1937 எழுதுகிறாரு. அதற்கு பெயர் தான் புரட்சி கவி, சரிங்களா, அப்படின்ற காவியத்தை எழுதுகிறார் பாரதியின். இதற்கப்புறம் எல்லாம் பாருங்கள், பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். நம்ம பார்த்த தகவல். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். இதை நோட் பண்ணிக்கோங்க. கூற்று காரணத்திலேயோ ஸ்டேட்மெண்ட் கேள்விகள்லையோ இது கேட்கலாம், சரிங்களா. அல்லது மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியவர் யார்? சிம்பிளான கேள்வி. யாருன்னு கேட்டாங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி, இது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரட்சி கவிஞர், சரிங்களா, பாவேந்தர், பாரதிதாசன், சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்னா அதுவும் பாரதிதாசன் தான், சரிங்களா. தொழிலாளர் சட்டத்தை தமிழில் மாற்றி தந்திருப்பார். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரத்தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியுள்ளார். நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரத்தாண்டவம் இதெல்லாம் என்னென்னா காவியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் எழுதியிருக்கார். இவங்களா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதற்கடுத்ததாக குயில் என்னும் இலக்கிய இதழை, இதையும் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. அதற்கடுத்ததாக இவருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கியிருப்பாங்க. அதற்கடுத்ததாக வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற பாடல் தமிழ் வாழ்த்து பாடலாக புதுவை அரசு பாடுறாங்க, சரிங்களா. அதற்கடுத்ததாக தமிழக அரசு இவருடைய பெயரால் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருச்சியில் இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டி, இவருடைய பெயரை வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாடலுக்கு வருவோம், சரிங்களா. ஒரு சின்ன கதை பேக்ரவுண்டு இருக்கும் இதற்கு பின்னாடி, அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். சிம்பிளான ஒரு கதை. என்னென்னா, ஒரு நாட்டோடைய அரசன், அவருடைய மகள் அமுதவல்லி அப்படின்னு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவிதை எழுதும் கலையினை கற்றுத்தர விரும்புகிறாங்க, சரிங்களா. கவிதை எழுதணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்காக அமைச்சர்கிட்ட போய் அரசர் சொல்கிறாரு. அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா உதாரன் அப்படின்னு ஒரு இளைஞருடைய பெயரை முன்மொழிகிறார், சரிங்களா. அந்த உதாரன் அப்படின்ற இளைஞன் எப்படின்னா அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்த ஒரு இளைஞனாக அந்த உதாரன் அப்படின்றவன் இருக்கான். எங்கே அவருடைய மகள், அரசன் என்ன நினைக்கிறாருன்னா அவருடைய மகள் எங்கே கவிஞரோடு காதல் வயப்படுவாரோ, எங்களை 2 பேருக்கும் இடையில் எங்கே காதல் மலர்ந்துடுமோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அரசர் ஒரு சின்ன ஒரு வேலையை பார்க்குறாரு. என்னன்னா உதாரன் அவளுடைய அதாவது அரசனுடைய மகள்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா உதாரன் என்பவர் பார்வையற்றவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அமுதவல்லி அப்படின்றவங்க என்னன்னா அரசனுடைய மகளுக்கு தொழுநோய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்காம இடையில் திரை ஒன்று போட்டு மறைச்சிடுவாங்க. ஜஸ்ட் அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு நைட் டைம், ஒரு இரவு பொழுதில் என்ன ஆகுதுன்னா அழகிய நிலாவை பற்றி என்ன பண்ணுறாரு உதாரன் ஒரு கவிதையை சொல்கிறாரு, சரிங்களா. ஒரு கவிதை ஒன்றை பாடுறாரு. அதை கேட்ட அமுதவல்லிக்கு என்ன ஆகுதுன்னா பார்வை தெரியாத ஒருத்தருக்கு எப்படி அவர் நிலவோட அழகை இப்படி வர்ணித்து கவிதை எழுதுறாரு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டவுட் இவங்களுக்கு வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு இடையில் இருக்கிற திரையை எடுத்துடுறாங்க. அமுதவல்லி திரையினை விளக்குனதும் 2 பேருக்குமே ஷாக்கு. ஏன்னா அமுதவல்லிக்கிட்ட அவர் ஒரு பார்வையற்றவர் அப்படின்னு அரசர் சொல்லி வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த பெண் அரசருடைய மகள் தொழுநோயாளி அப்படின்ற மாதிரி உதாரன்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை எடுத்ததுமே அந்த திரையை எடுத்ததுமே 2 பேருக்குமே ஷாக்கு. அழகிய ஆண்மகன் இருக்க கண்டு அவளை விரும்ப தொடங்குகிறாள். 2 பேருக்கும் இடையில காதல் மலர்ந்துடுது. இவர்களின் விருப்பம் அரசனுக்கு தெரிய வருகிறது. இதனை விரும்பாத அரசன் உதாரனை குற்றவாளியாக
மரண தண்டனை விதிக்கிறான். அதை பார்க்குற அரசர் என்ன பண்ணுறாரு, அவர் சந்தேகித்த மாதிரியே 2 பேருக்கும் காதல் வந்ததால் அந்த உதாரனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. அமுதவல்லி அதை எதிர்க்கிறாள். அமுதவல்லி என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. அதனால் சினம் கொண்ட மன்னன் 2 பேருக்கும் சேர்த்தே மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இதனை தொடர்ந்து வரும் இக்காவியத்தின் இறுதி பகுதி இங்கே பாடமாக இடம்பெற்றுள்ளது. 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறமாக என்ன நடக்குது அப்படின்ற பாடல் வரி தான் இது. சரிங்களா? ரொம்ப பெரிய பாடல் வரி. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கதை இதுதான். சரிங்களா? ஏன்னா பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் பாடல் படித்தா நமக்கு புரியும். பாருங்கள், நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம படித்தோன்னா இதுவே அரை மணி நேரம் ஆகிடும். சரிங்களா? பாஸ் பண்ணிவிட்டு கூட படிச்சுக்கோங்க. கடைசி பேச்சு. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? வேறு எதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் அதிகமான தகவல்கள் வேறு எதுவும் இல்லை. இந்த நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக அப்படியே வந்தோன்னா இன்பத்தமிழ் அப்படின்ற பாடல். சரிங்களா? இதுலேயும் அவர் பற்றின ஆசிரியர் குறிப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இருக்கும். இயற்பெயர் சுப்புரத்தினம், அதே பாரதியாரின் மீது கொண்ட பற்று, பெண் கல்வி, இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் அப்படின்னு கேள்வி வரலாம். யாருன்னா பாரதிதாசன். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாடலுக்கு வருவோம். சரிங்களா? இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல். சரிங்களா? ரொம்ப இனிமையான ஒரு பாடல். இதில் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா கூட இந்த பாடல் தனியாகவே வரும். சரிங்களா? அவ்வளோ இனிமையான ஒரு பாடல். நல்ல ஒரு சந்தனமிக்க நம்ம பாடணுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை நம்ம சிலபஸ் மாற்றாததுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த பாடலை படித்து மனப்பாடமாக வச்சுட்ருப்பாங்க. சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு பாடல் தான். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வேறு இன்னும் பார்க்கணும். அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதிலேருந்து கூட ஏதாச்சும் வரிகள் கொடுத்துட்டு கூட கேள்விகள் வரலாம். சரிங்களா? படிச்சுக்கோங்க. சரி, நானே கூட படிச்சிடுறேன். ஏன்னா சின்ன பாடலாக தான் இருக்குது. ஸோ படிச்சிடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழெங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை நம்ம ரைமிங்காக பாடணுன்னா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. பட் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நேரம் இல்லை. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பாடல் இன்பத்தமிழ் கல்வி. நம்ம பழைய புத்தகத்தில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதே இன்பத்தமிழ் கல்வி தான். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே தகவல்கள். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர். நோட் பண்ணிக்கோங்க. கீழ்கண்டவற்றில் தொடர்பில்லாதது, பாவேந்தருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேள்விகள் வரலாம். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றில் படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். பிசிராந்தையார் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதே பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரும் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக அமைந்துள்ளது. சரிங்களா? இதுவும் சின்ன பாடல் தான், படிச்சிடலாங்களா? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்ந்தரும் தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகை என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும்
நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும் நெஞ்சிலே தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். இந்த ஒரு 4 வரியை நோட் பண்ணிக்கோங்க. இன்பத்தமிழ் தொடர்பான ஏதாச்சும் வரிகள் கொடுத்துட்டா மேக்சிமம் அதோடைய ஆசிரியர் பாரதிதாசன் அவராக தான் இருப்பார். சரிங்களா? நிறைய இன்பத்தமிழ் சார்ந்தும் கல்வியை நம்ம பயிலணும் அப்படின்ற மாதிரியே நிறைய கவிதைகளை படைச்சிருப்பார். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக அப்படியே வந்தோன்னா குடும்ப விளக்கு. இதுவும் இவருடைய ஒரு நூல். நம்ம பார்த்துருப்போம் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. சரிங்களா? இதில் இருக்கிற ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம். குடும்ப விளக்கு வீட்டு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் படிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. கேள்வி இப்படியும் வரலாம். குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகளை பாடப்பகுதிகளாக உள்ளன. இவருடைய இயற்பெயர், சரிங்களா? இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு. பாண்டியன் பரிசு. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த தகவல்கள் தான். சரிங்களா? எல்லாமே என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த தகவல்கள் தான். அதற்கடுத்ததாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வரி இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பெண்கள் சார்ந்த 3 தகவல்கள் இருக்கும். சரிங்களா? பாரதி எழுதினது, கவிமணி எழுதினது, பாவேந்தர் எழுதினது. சரிங்களா? இவங்க 3 பேருடைய தகவல்கள் இருக்கும். இதில் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. அதே மாதிரி உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொன்னது பாவேந்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னா கவிமணி. மங்கைன்னு வந்தால் கவிமணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பட்டங்கள் அப்படின்னு வந்தாங்களே, பட்டங்கள் சட்டங்கள்னு வந்தால் பாரதி. கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் டைமில் கஷ்டமாக இருக்கும். ஒரு வேலை கேட்டுட்டா பட்டங்கள் சட்டங்கள் என்பது பாரதியுடைய வரி. கீழ்கண்டவற்றில் எது பாரதிதாசன் அவருடைய வரிகள் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா உருப்படல், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. சரிங்களா? பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படவே மாட்டேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உருப்படல் அப்படின்றது யாருடைய வரின்னு பார்த்தோன்னா பாவேந்தர். மங்கையராய் பிறப்பதற்கே, மங்கைன்னு வந்தால் கவிமணி. அதே பட்டங்கள் சட்டங்கள் அப்படின்னு வந்தால் பாரதி. சரிங்களா? மறக்கவே மறக்காது உங்களுக்கு எப்போவுமே. அதற்கடுத்ததாக இதோடைய பாடல்களுக்கு வருவோம். சரிங்களா? ஈஸியான சின்ன சின்ன பாடல் தான், எளிமையாக படிச்சிடலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவதே நவிலவோ நான். இதில் முக்கியமானது என்னென்னா சொல்லும் பொருளும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கலர் நிலம் பண்படாத நிலம்னு இருக்குங்களா, இதோடைய எதிர்சொல் கேட்கலாம். எதிர்சொல் கண்டறிய கலர் நிலம், பண்படாத நிலம் அப்படின்னா அப்போ எதிர்சொல் என்னவாக இருக்கும்? பண்பட்ட நிலம். பண்பட்ட நிலம். அதே பாருங்க, நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படின்ற பொருள். இதில் வர எல்லா சொற்பொருளுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? வானூர்த்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வையம்னா உலகம், மாக்கடல் எதிர்ச்சொல் கண்டறிய. மாக்கடலோட எதிர்ச்சொல் பெரிய கடல். அப்போ எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? சொல் பொருள் பெரிய கடல், எதிர்ச்சொல் சிறிய கடல். சரிங்களா? அவசரப்பட்டு ஆப்ஷன் ஏலே பெரிய கடல் கொடுத்துருப்பாங்க, அவசரப்பட்டுக்கூடாது. இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். நோட் பண்ணிக்கோங்க. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். இதில் உரைப்பேன். இதில் பாருங்கள், மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை. மின்னாலை அதாவது கல்வி இல்லாத பெண்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஒளிரவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியான வரிகள். இயற்றுகனா செய்க. மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்றவளை. அடுத்ததாக மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படின்றது பொருள். அடுத்ததாக சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சரிங்களா? அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்போது ஓரளவுக்கு எல்லாருமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றவர் சமையல் செய்வார். அதற்கடுத்ததாக உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்று வாழ்வு பணத்தினால் அன்று
வில்வாள் படையினால் காண்பதன்று தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணிந்திருத்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். தணல் அப்படின்னா நெருப்பு, தாழினா சமைக்கும் கலன், அணித்து அருகில். அப்போது அணித்தோடைய எதிர்சொல் கேட்கலாம். அணித்தோடைய எதிர்சொல் கேட்கலாம். அருகில்னா தொலைவில் அப்படின்றது எதிர்சொல். அடுத்ததா சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். இதுவும் ரொம்ப முக்கியமான வரி. பெண் கல்வி வேண்டும் யாண்டும் என்பது யாருடைய வரி? ஏன்னா பாவேந்தர் அவருடைய வரி. சரிங்களா? தவிர்க்கவோனா தவிர்க்க இயலாத, யாண்டும்னா எப்பொழுதும். சரிங்களா? யாண்டும் கூட எதிர்சொல் கேட்கலாம். இந்த மாதிரி சொல் பொருள் இருக்கிற சொல்ல வச்சு தான் எதிர்சொல் கேட்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது வேணாலும் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எதிர்கேள்வி, சரிங்களா, கேள்விகள் பெரும்பாலான கேள்விகள் எல்லாமே எப்படி கேட்டிருப்பாங்கன்னா சொல் பொருளை வச்சு தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கேள்விக்கு வந்துட்டோம். சரிங்களா? மொத்தமாக ஒரு 72 கேள்விகள் இருக்குது. சரிங்களா? ரொம்ப அதிகப்படியான கேள்விகள் தான். ஏன்னா இவர் சிலபஸில் எல்லா வினாத்தாலையும் என்ன பண்ணுவாங்க, இவர் பற்றின ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்துடும். அதனால் இத்தனை கேள்விகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டாக என்னென்ன தகவல்கள் நமக்கு தேவை, முக்கியமான நிறைய பாடல் வரிகள்லாம் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பார்த்தோம், சரிங்களா, ஏதாச்சும் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இவருடைய வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏதோ ஒரு லெசனில் ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட சின்ன சின்ன ஒரு சொற்றொடரை கொடுத்துட்டு கூட அது யாருடைய வரிகள் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? சரிங்களா? முப்பால்னா திருக்குறள். திருக்குறள் தொடர்பான தகவல்களில் இந்த ஒரு ஃபேமஸான ஒரு கோட் வந்திருக்கும். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். அதே பாருங்க, அதே கண்டென்ட் தான், ஆனால் கேள்வி வேறு. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் யார்? இது வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இதற்கும் யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். அப்படியே வாங்க. பொதுமறையான திருக்குறளில் இல்லாத இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? நம்ம இப்போ தான் பார்த்தோம். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடினது யார்? பாரதிதாசன் அவர்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், பொதுமறையான திருக்குறளில் இல்லாத விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அதுவும் பாரதிதாசன் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக அப்படியே வந்தோன்னா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். கல்வி இல்லாத பெண்கள் பாருங்க, கல்வி இல்லாத பெண்கள் முதல் 2 வரி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அதுவும் பாவேந்தர் தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் யாரு? பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்க. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது எது? நம்ம பார்த்தோம் பழைய புத்தகத்தில். உங்களை ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணியே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? விழுதும் வேரும் அப்படின்ற பாடலை பார்த்துருந்தாங்களா? ஸோ விழுது எந்த மரத்துக்கு இருக்கும்? ஆலமரத்துக்கு. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா, இந்த கேள்விக்கான விடை என்னென்னா ஆலமரம். சரிங்களா? அதை வச்சே நம்ம ஈஸியாக இந்த கேள்விக்கு விடை அளிச்சிடலாம். என்னென்னா ஆலமரம். அதற்கடுத்ததாக இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்க. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? நம்ம பார்த்தோம். குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். அதில் ரெண்டாவது பகுதி தான் என்னன்னு பார்த்தோன்னா விருந்தோம்பல். அப்படியே பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருப்போம். 2ஆம் பகுதியில் தான் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ளன. அப்போ ஆன்சர் என்னன்னா 2ஆம் பகுதி. அடுத்ததாக வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு எதுனா புதுவை அரசு. அதற்கடுத்ததாக பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எது? நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். சாகித்ய அகாடமி விருது. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது? நம்ம பார்த்தோம் கண்ணகி, புரட்சி காப்பியம், இதெல்லாம் நூல்கள்னு. இதில் பிசுராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு தான் அவருக்கு என்ன கிடைக்குது? சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பிசுராந்தையார். அப்படியே கீழே வந்தால் பெண்ணெனில் பேத என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. உருப்படல் இந்த வார்த்தையை பார்த்ததுமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு மறக்கவே மறக்காதுன்னு நினைக்கிறேன். பாரதிதாசன். அடுத்ததாக பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நூல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் நாடக நூல். ஏன் இதை அதிக முறையாக பிசுராந்தையாரை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்.
அதற்கடுத்ததாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பாருங்கள், திரும்ப திரும்ப ஒரே கண்டென்ட் தான், திரும்ப திரும்ப அதே சுற்றி வராங்க. ஆன்சர் என்னென்னா பிசிராந்தையார் நாடகம். அடுத்ததாக பாருங்கள், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார்? நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் முக்கியமான ஒரு கோட். சரிங்களா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா அதுவும் பாரதிதாசன் தான். சரிங்களா, நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இந்த கண்டென்ட், அவருடைய கண்டென்ட் எதுவும் இல்லை, வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். அதற்கடுத்ததாக தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இதுவும் யாருடைய கூற்று? இதுவும் ரொம்ப ஃபேமஸான கோட். சரிங்களா, பாடல்களாக நமக்கு நிறைய இடத்துல இருக்காது, ஆனால் முக்கியமான நம்ம எப்படி திருக்குறளில் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ற மாதிரியான வரிகள் எல்லாம் பாரதிதாசன் அவர் குறிப்பிடுமோ அவர் பற்றிய புகழ்பெற்ற வரிகள் எல்லாமே, சரிங்களா, ஃபேமஸாக இருக்கிற கோட் எல்லாமே கேள்வியாக நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் நம்ம படித்த கண்டென்ட்டில் இது இல்லை, இருந்தாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாருடைய கூற்று? இதுவும் பாரதிதாசன் அவருடைய கூற்று. அடுத்த கேள்வியை பாருங்க, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? இந்த பாடல் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பழைய பாட புத்தகம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பார்த்தோங்களா, அதில் இந்த வரிகள் இருக்கும். சரிங்க, தொடக்கத்திலே கொடுத்துருப்பாங்க, நான் கூட மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். செய்வாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்து எழுந்தே. பாருங்க, இந்த வரியை தான் என்ன கேட்டிருக்காங்க, கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் என்ன? பாவேந்தர் அவருடைய வரி தான் இது. சரிங்களா, அப்படியே கீழே வந்தோன்னா அடுத்த கேள்வி. சரிங்களா, அடுத்த கேள்விக்கு வருவோம். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர், கொண்டவர். நம்ம அவானா கூட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஆர்வம் ஆசை இது எல்லாமே அதே பொருளில் தான் வரும். அப்போ செந்தமிழை செழுந்தமிழாக, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா தான். அப்போ ஆன்சர் என்னென்னா பாரதிதாசனார். அடுத்த கேள்வியை பாருங்க, தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் இப்பாடலடிகள் யார் யாரை பற்றி பாடியது? இது பெரியார் பாடத்தில் வர ஒரு தகவல்கள். சரிங்களா, இது பாடல் என்ன இருக்குன்னா, தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்ற வரிகள் வரும். இது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடிய பாடல். சரிங்களா, பெரியார் பற்றி பாடிய பாடல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாடல் வரிகளும் பாரதிதாசன் அவருடைய வரிகள். பாருங்க, திரும்பவும் தொண்டு செய்த பழுத்த பயம், இந்த நூல் இந்த வரிகள் யாரோட இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பாரதிதாசனார். யாரை பற்றி பாடுறாரு? பெரியாரை பற்றி பாடுறாரு. சரிங்களா, பெரியாருடைய பாடத்தில் இது இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. நமக்கு தேவை அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு யாருடைய ஆசிரியர்னா பாரதிதாசன். சரிங்களா, அடுத்ததா ஞாமக்கல் கவிஞர். ஈஸியாக அதை நம்ம பொறுத்தலாம். மலர் ஞாபகம் இருக்குங்களா? மலர்னு வந்தாலே அது யாருடைய நூல்? நாமக்கல் கவிஞருடைய நூல். சரிங்களா, நம்ம சிலபஸில் இருக்கிற இவங்க 2 பேர். அடுத்ததாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இவருடைய நூல் எதுனா பாவிய குத்து. அதுக்கு அடுத்ததாக பாரதியாரது கண்ணன் பாட்டு. அடுத்ததாக இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கேள்வி தான். ஆன்சர் என்ன? பாரதிதாசன். சரிங்களா, அடுத்ததாக பாருங்கள், பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடகம். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு தான் என்ன கிடச்சிருக்கும்? அவருக்கு விருது கிடச்சிருக்கும். திரும்பவும் இணையில்லை முப்பால் கொஷினு. ஆன்சர் பாரதிதாசன். அடுத்ததாக பாருங்கள், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் அவருடைய ஃபேமஸான கோட். சரிங்களா, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி. அந்த பூக்காட்டில் நான் ஒரு தும்பி அப்படின்னு தமிழ் மீது கொண்ட பற்ற காதலாக வெளிப்படுத்திய வரிகள் இது. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் பாரதிதாசன். அதற்கடுத்ததாக புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் நம்ம பார்த்தோம். இந்த கேள்வியும் இதற்கு முன்னாடி பார்த்த கேள்வி தான். இல்லாது இல்லை பொதுமறையான இந்த திருக்குறளிலே அப்படின்னு பார்த்தோம். இதுவும் யாருடைய வரிகள்? பாரதிதாசனார் அவருடைய வரிகள். சரிங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் நம்ம தொடக்கத்தில் இந்த ஒரு கோட்டோட தான் ஆரம்பித்தோம். சரிங்களா, இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யார்? பாரதிதாசன். ஏழ்மையால் ஒரு தமிழன் படிக்கலைன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம வெட்கப்படணும் அப்படின்ற மாதிரியான வரி. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் அவருடைய முக்கியமான வரி. அடுத்ததாக திரும்பவும் இணையில்லை முப்பால் கொஷினே. சரிங்களா, என்னென்னா பாரதிதாசன். தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசனார் போற்றுவது யாரைன்னா தந்தை பெரியார்.
அடுத்த கேள்வியை பாருங்க, பொறுத்துக. இதில் நமக்கு தேவை பாரதிதாசன். இவருடைய நூல் இது குறிஞ்சி திட்டு, குறிஞ்சி திட்டு, சரிங்களா. பெருஞ்சித்திரனார் கணிச்சாரு, முடியரசன் காவியப்பாவை, சரிங்களா. அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்கள், தொண்டு செய்த பழுத்த பழம். இதுவும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஏன்னா பெரியார் பற்றின கேள்வி கேட்கணுனாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெரியார் சிந்தனைகளை தம்முடைய பாடல்களில் கையாண்டவர் பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவர் சார்ந்த தகவல்களை இவரை லிங்க் பண்ணி தான் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க, சரிங்களா. இங்கே பாருங்கள், அதே தான் அடிகள். யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? நம்ம இதையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பாரதிதாசன். அடுத்ததாக பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர். பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கணும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு திருக்குறளை நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, புதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இப்படின்லாம் பார்த்தோம். அதற்கூடவே இந்த ஒரு வரியை ஆட் பண்ணிக்கோங்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்ததும் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்ததா, பாரதிதாசனார் இச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இதுவும் ரொம்ப 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 எளிமையான கேள்வி. புரட்சி கவிஞர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது. நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் அவருடைய கூற்று தான். அடுத்த கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. பாருங்க, இதில் எது அவருடைய பாடல் வரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. இதற்கு நமக்கு பாடல் வரி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். பழமை இருந்த நிலைக்கிலேயே பாமரர் ஏதறிவர். இது இல்லை. தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பழைய புத்தகத்தில் ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். நீ கிளி, நான் கூட ரைமிங்காக அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. நீ கனி, சரிங்களா, நான் கிளி, வேறு என்ன வேண்டும் இனி அப்படின்னு சொல்லியிருந்தோங்களா. இந்த பாடல் வரியை தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வியாக கேட்டிருக்காங்க. தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, வேறு என்ன வேண்டும் இனி அப்படின்னு பாடல் வரியை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம அங்கங்கே பாரதிதாசன் பற்றி எங்கெங்கெல்லாம் நம்ம படித்தோமோ அந்த பாடல் வரியெல்லாம் வச்சு கூட கேள்விகள் வந்திருக்கு, சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா எந்த கேள்வி? இதுதான், சரிங்களா. தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. அப்போ விட இதுதான். அதற்கடுத்ததாக, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். தொண்டு செய்து பழுத்த பழம். பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியாரை. அடுத்த பாருங்க, பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு ஒரு பாடல் வரியை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஆன்சர் என்னன்னா பாரதிதாசன். அப்படியே கீழே வந்தோன்னா, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் அதே கேள்வி. இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாருங்க, இங்கே தான் ட்விஸ்டே, சரிங்களா. எளிமையில் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன நினச்சோம், இதற்கு முன்னாடிலாம் அந்த பாடல் வரி யாரோட இது அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சோம். இது இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ் வளர்ச்சி. இந்த அழகின் சிரிப்பு இருண்ட வீடுன்னு இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இந்த நூலையும் ஆட் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டில், சரிங்களா. இந்த நூலை நம்ம படித்ததில்லை, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தமிழ் வளர்ச்சி அப்படின்ற நூல். அதற்கடுத்ததாக, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கண்ணன் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு பாடியவர் யாருன்னா சுப்புரத்தினம். இங்கே பாருங்கள், அவருடைய இயற்பெயரை கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லாருடைய பாரதியார் அவருடைய சிறப்பு பெயரை கொடுத்துட்டாங்க, ஆனால் இவருக்கு மட்டும் சுப்புரத்தினம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள், பொறுத்துக. இதில் பாருங்கள், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், அதில் கம்சதோவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரசூல் கம்சதேவ் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரசூல் கம்சதேவ் யார்? பாரதிதாசன். இதுவும் நம்ம தொடக்கத்தில் பழைய புத்தகத்தில் பார்த்த டேட்டா. பாருங்கள், பழைய புத்தகத்தில் இருக்கிற எத்தனை கேள்விகள் இதில் வந்துருக்குன்னு. பாரதிதாசன். திருக்குறள் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. பாரதிதாசன். நிறைய முறை பார்த்துட்டோம். அடுத்ததாக பாருங்கள், தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் என்பது பாரதிதாசன் அவருடைய நூல். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? தமிழ் இயக்கம் என்பது இவருடைய நூல். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, அப்படியே வந்தோன்னா, பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது எது? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, இது எல்லாமே அவருடைய நூல். இதில் பொருந்தாதது என்னன்னா கல்லோ காவியமோ அப்படின்றது தான் பொருந்தாதது. அதற்கடுத்ததாக பாருங்கள், காடு, புத்தகச்சாலைன்னு நம்ம ஒரு பாடலே பார்த்தோம், சரிங்களா. பாடலே செய்யுளே பார்த்தோம் பழைய புத்தகத்தில். அப்போ ஆசிரியர் யார்? பாரதிதாசன். அப்படியே கீழே வந்தோன்னா, குறிஞ்சி திட்டு, இதோட ஆசிரியரும் யார்? பாரதிதாசன். அடுத்ததா, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள்
ஒன்றாதல் கண்டே அப்படின்னு பாடிய கவிஞர் யார்? அதுவும் பாரதிதாசன். அடுத்ததாக பொருந்தாத இணை காண்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது பொருந்துற இணை. சரிங்களா, மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை மட்டும் பாருங்கள். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடியது யாருன்னா பாரதிதாசன். இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் கூட கணியன் பூங்குன்றனார் தான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். இதுவும் கரெக்டு தான். அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு திருமூலரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போது இதுதான் தவறு, இதெல்லாம் சரி. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் நம்ம பார்த்தோம், குயில் அப்படின்ற இதழை வெளியிட்டார். அடுத்ததா இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் அவருடைய பாடல் வரி தான். சரிங்களா, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்பதும் பாரதிதாசன் அவருடைய வரிகள் தான். அடுத்ததாக பாருங்கள், பொறுத்துக பாண்டியன் பரிசு நம்ம பார்த்தோம். பாண்டியன் பரிசு யாருடையது? பாரதிதாசன். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். இது மட்டும் நமக்கு போதுமானது. சரிங்களா, நாமக்கல் கவிஞர்து சங்கொலி. சரிங்களா, நாமக்கல் கவிஞர்து சங்கொலி. அடுத்ததாக குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி. சரிங்களா, நமக்கு தேவை பாரதிதாசன், பாண்டியன் பரிசு. கீழே வந்தோன்னா பொருந்தாத இணையை கண்டறிய. இதில் பாருங்கள், பொது உடைமை புதுமை பித்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது உடைமை சார்ந்த புதுமை பித்தன் எழுதியிருக்க மாட்டார். சரிங்களா, அப்போ இந்த கேள்விக்கு விடை இதுதான். தனித்தமிழ் மறைமலை அடிகளார், பேச்சு கலைக்கு பேரறிஞரன்னா புரட்சி பாரதிதாசன். இது எல்லாமே சரி. அப்படி கீழே வந்தோன்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதிதாசன். சரிங்களா, திருக்குறளை வச்சு பாருங்கள், இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடியிருப்பார். அதே மாதிரி அதற்கடுத்து தான் என்னென்னா பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினது யாருனாலும் பாரதிதாசன். இப்போ ஆன்சர் பாரதிதாசன். கீழுள்ள பாரதிதாசனால் நூல் பட்டியலில் பொருந்தாதது எது? குடும்ப விளக்கு, தேன்மழை என்பது சுரதா அவருடைய நூல். இது எல்லாமே பாரதிதாசன் அவருடைய நூல். அப்போ ஆன்சர் என்னன்னா தேன்மழை. அடுத்ததாக பாருங்கள், பொருந்தாத இணை காண்க. இதில் பாரதிதாசன் யாதும் ஊரே யாவரும் கேளி. சரிங்களா, இதில் நமக்கு தேனுக்கும் செந்தமிழே நீ கனி செந்தமிழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், இது பழைய புத்தகத்தில் இருக்கிற ஒரு வரி. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்ற நான் கிளி அப்படின்ற மாதிரியான வரிகள் இருக்கும். இது பாரதிதாசன் அவருடைய வரி. கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? இசையமுது, தமிழ் பசி அப்படின்றது அவர் எழுதாத நூல். இது எல்லாமே அவருடைய நூல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம். அடுத்ததாக திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்கி பாடிய கவிஞர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் அவருடைய வரிகள் தான். சரிங்களா, எக்ஸ்ட்ராவாக நிறைய வரிகள் அங்கங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் நம்மளால் கம்பைல் பண்ணி பார்க்க முடியாது. சரிங்களா, இந்த மாதிரி பாடலில் வர எல்லா வரிகளிலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன். திங்களோடும் செம்பருதி தன்னோடும் மின்னோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், யாருன்னா பாரதிதாசன். அப்படியே கீழே வந்தோன்னா சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில், இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர். இந்த நூலை பற்றி நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா, மணிமேகலை வெண்பா அப்படின்ற நூலோடைய ஆசிரியரும் பாரதிதாசன் தான். நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா அவர் நம்ம பார்த்தோம் 90க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். பட் அது எல்லாத்தையும் உட்காந்து நம்மளால் படிக்க முடியாது. அவங்க சிலபஸ்லேயே 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறதும் அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கிறத ரெஃபர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா, ஒருவேளை நமக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு இருந்தால் கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம என்ன பண்ணலாம், பாரதிதாசன் அவருடைய வேறு என்னென்ன தகவல்கள், வேறு என்னென்ன பாடல் வரிகள், முக்கியமான வரிகள், வேறு என்னென்ன அவுட் சோர்ஸில் கிடைக்குதோ அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடியது பாரதிதாசன். பிசிராந்தையார், இதுவும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் எல்லாருக்கும் என்றிருந்தான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தையாம் திந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர். இதுவும் அவருடைய வரிகள், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் எல்லாருக்கும் அப்படின்னு வந்தால் அதற்கும் பாரதிதாசன் தான். சரிங்களா, எல்லாம் எல்லாருக்கும் அப்படின்றதும் பாரதிதாசன். அடுத்ததாக அப்படியே வந்தோன்னா சிறப்பு பெயர்கள், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்கள், தொடரும் சான்றோர் தொடர்பும் பொறுத்துக. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நம்ம மேட்ச் பண்ண சொன்னால் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஒருவேளை இணை கொடுத்துட்டு கேட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள்,
உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, இது யாருடைய வரி அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் அவருடைய வரி. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் அவருடைய வரிகள் தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன பார்க்குறோமோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வுக்கு நமக்கு மிக 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 பயனுள்ளதாக இருக்கும். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்பது இவருடைய வரிகள். சரிங்களா, அதற்கடுத்ததாக இதுவும் அதே மாதிரி தான். புரைதீர் நல்லறம் போற்றி, இது தேவையில்லை. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன், நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா. அதற்கடுத்ததாக வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா, பாரதிதாசன். கவிஞரும் அவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் சுப்புரத்தினம். பாருங்க, கண்ணதாசன் அவர் பற்றி கூட இருக்குது. சரிங்களா, கண்ணதாசன் முத்தையா. அடுத்த கேள்வியை பாருங்கள், பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? சுப்புரத்தினதாசன் இருக்கேன்னு இதை ஆன்சர் பண்ணிடக்கூடாது. சுப்புரத்தினதாசன் வேறு. சரிங்களா, இவருடைய இந்த சுப்புரத்தினதாசன் உடைய சுருக்கம் தான் என்னென்னா சுரதா. சுரதா என்ன பண்ணியிருப்பார்னா, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் அப்படின்னு அவருடைய பெயரை மாற்றிட்டு இருப்பார். சரிங்களா, இந்த கேள்விக்கான ஆன்சர் பாரதிதாசன். இது ஜிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் இருக்கும். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று இருக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சிலே தூய்மை உண்டாகிடும். சரிங்களா, இதை நம்ம பாடல் வரி, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த பாடல் வரி தான். இதற்கான விடை என்ன? பாரதிதாசன். அப்படியே கீழே வந்தோன்னா, கீழ்கண்டவற்றுள் ஆசிரியர்களை அதனுடன் இதழ்களுடன் பொறுத்துக. நமக்கு தெரியும் பாரதிதாசன் அவருடைய இதழ் எதுனா குயில். அப்போ ஆன்சர் 1க்கு 4. சரிங்களா, அப்படியே கீழே வாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இது 3 அவருடைய தொடர்புடைய நூல். மலரும் மாலையும் என்பது அவருக்கு தொடர்பில்லாத நூல். அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற எல்லா தகவல்களையும் நம்ம தமிழுக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரிங்களா, பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். சரிங்களா, இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா, ஏன்னா அவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் தான் கொஷினாக கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 11th 12th இருக்கிறத கூட ஸ்கூல் நியூ புக்லேயும் சரி ஓல்டு புக்லேயும் இருக்கிறதும் சரி முக்கியமான பாடல் வரிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கிற நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நிறைய அவர் பற்றின முக்கியமான பாடல் வரிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சரிங்களா, தேர்வு நோக்கில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டியாக நம்ம ஃபுல்ஃபில்லாவோட இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம். சரிங்களா, முழுமையாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழ் சான்றோர் பற்றிய தகவல்களை செய்திகளை என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சரிங்களா, வேலு நாச்சியார் மட்டும் இதற்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் இந்த வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணால் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேலு நாச்சியார் பற்றி ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் இருக்குது பள்ளிப்பாட புத்தகத்தில். அதையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷினோட வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா, அது வேணால் நான் பிளேலிஸ்ட்டு போட்டு அந்த வீடியோவை ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் சான்றோர் தொடர்பான தகவல்களில் எல்லார் பற்றியும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா, இந்த கீழே இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஓவர். இனி வரும் நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இலக்கணம், அதே மாதிரி தமிழ் சான்றோர் தொடர்பான தகவல்கள். சரிங்களா, இது இலக்கணம் இலக்கியம் ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாபிக் பார்க்குறோன்னா அதை முடிச்சுட்டு இடையில் 2 டாபிக் இடையிலையோ அல்லது ஒரு டாபிக் முடிச்சிட்டோ நம்ம இலக்கியம் சார்ந்த தகவல்களை பார்க்கலாம். சரிங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாவேந்தர் முடிச்சிட்டோங்களா. அதற்கடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீரமாமுனிவர். சரிங்களா, வீரமாமுனிவர் பார்க்கலாம். ஜி.யு. போப், பெருஞ்சித்திரனார், பாவலரேறு. சரிங்களா, பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், ஜி.யு. போப், வீரமாமுனிவர். அதற்கடுத்ததாக பாவாணர் இருக்கார். சரிங்களா, ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்கள பற்றி முடிச்சிட்டோன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள் முடிஞ்சிடும். சரிங்களா, இடையில பார்த்து இவங்கள முடிச்சிடுவோம். அதற்கடுத்ததாக தமிழுடைய தொன்மை சிறப்பு, இதற்கு நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். பாடங்களே நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த பாடங்கள் எல்லாம் நம்ம படித்தோன்னா இந்த டாபிக் ஓவர். சரிங்களா, அதற்கடுத்ததாக இது ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஈஸியாகவே நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகள் முடிச்சிடலாம். அதற்கடுத்ததாக இருக்கிற முக்கியமான விஷயம் திருக்குறளுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரத்தில் திருக்குறளுக்கான வகுப்புகளையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தமிழ் சான்றோர், சரிங்களா, தமிழ் சான்றோர் தொடர்பான தகவல்களை முடிச்சிட்டோம். இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டோம். சரிங்களா, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் இருக்கிற இந்த தலைப்புகளில் இருக்கிற எல்லாரையும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இலக்கணம் தலைப்பை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நான் வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் இணையாத நண்பர்கள் இணைஞ்சிக்கோங்க. அதில் தான் ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் பதிவிடுவோம். சரிங்களா, நன்றி.